வணக்கம் நண்பர்களே, நம்ம கியர்ஸ் அண்ட் பில்டிங் பிளாக்ஸ் டாய்ஸோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இது வந்து ஏஜ் 3+ டாய் 81 பீசஸ் செட். இது ஸ்பெஷாலிட்டி வந்து இதை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இந்த டாயில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேர்னிங் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது டீட்டெயிலும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கியர்ஸ் அண்ட் பில்டிங் பிளாக்ஸ் இதோட டாய்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோடைய வேல்யூஸை இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன வேல்யூஸ் என்னென்ன அது ஐட்டம்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த டாய் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து சின்ன பசங்களுக்கான டாய். பேரண்ட்ஸ் கைடன்ஸோடு இதை விளையாடலாம். இதுதான் மெயின் பார்ட். இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அந்த சர்க்கிள் இதுக்கு வந்து AA பேட்ரி ஒன்று யூஸ் பண்ணால் போதும். இதுவே இதுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜ்னு நான் சொல்வேன். ஏன்னா பேட்ரி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறது. ஸோ வெறும் ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் தான். ஸோ இந்த வீல் சுற்றத்தில் வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது பிளாக்ஸு. ஸோ இந்த பிளாக்ஸை ஃபிட் பண்ணி இதை பேஸாக ஃபிட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டாய்ஸை ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து அதில் இருக்க ஒரு செட்டோட ஊஞ்சல் சொல்லுவோம்னா அந்த ஊஞ்சலோட பாட்டம் இது ஃபிக்ஸட் பாயிண்ட். இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்பேனஸ் மாதிரி சொல்லலாம், ஸ்பைரல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸிங் மெத்தட். இந்த பில்டிங் பிளாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்து க்யூட்டான சேர்ஸ் அண்ட் ஃபிக்ஸிங் டாய்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ரோலிங், நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரோல் பண்ணிக்கலாம். இதை வச்சு சம் யூஸஸ் பண்ணிக்கலாம். இது சீசாக்கு, இது வந்து ஊஞ்சலுக்கு, இது சீசாவோட இது வந்து ராட்னம். இது வந்து அந்த ஊஞ்சலோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பேஸ். இதில் வந்து இந்த க்யூட்டான 3 கரடி பொம்மைங்க குட்டி குட்டி டாய்ஸ் வந்து அந்த சேர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மங்கீஸையும் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 டாய்ஸ் இருக்கும் குட்டி குட்டியாக, 3 monkeys அண்ட் 3 pandas. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். எப்படி ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது 81 பீஸ் செட்டு. ஸோ அந்த 81 பீசஸ் வச்சு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ பேஸ் எடுத்துக்கலாம். இதுதான் நான் ஸ்டிக்கர் தப்பாக போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒரு இதாக நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி பசங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்கலாம். ஸோ பசங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுப்பாங்க இந்த விஷயத்தில், இந்த டாய்லேருந்து. ஸோ அதுதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் க்ரியேட்டிவ் நாலேஜ் அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹேண்ட் அண்ட் ஃபுட் கோஆர்டினேஷனை டெவலப் பண்ணும், லாஜிஸ்டிக்கை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி பார்த்தா இது அந்த மாதிரியான டாய் தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் இருக்க சின்ன சின்ன டாட்ஸில் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்பைரல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வீல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம இதை அட்டாச் பண்ணி கேமை வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்லேயும் நம்ம பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் ஷேப்லேயும் வந்து நம்ம செட்டை வந்து பில்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்பைரலை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வீல்ஸை ரோல் பண்ண விடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த அட்டாச்மெண்ட்டை வச்சாச்சு. ஸோ கனெக்டட். அது மேலே இந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றுது. ஸோ இதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ அவங்க வந்து க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணவும் நிறைய சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இன்னொன்று கனெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது இன்னும் செகண்ட் அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் கனெக்டடை. ஸோ வீல்ஸை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வீலாக நமக்கு க்ரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு வீலாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணோன்னா எல்லா வீலும் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது ஒரு மெக்கானிசம் பேஸாக வந்து ஒர்க் பண்ணுது. அடுத்து நம்ம ஒரு சின்ன வீலை வந்து இதோட அடுத்த கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 வீல்ஸில் வந்து நம்ம மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே நம்ம அதை எடுத்து நம்ம தேவையான வீல்ஸில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து வீடியோக்காக இந்த வீல்ஸை ஃபஸ்ட்டு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னால் அந்த இடத்துல அந்த செட்டிங்ஸ் அந்த மெக்கானிசத்தை அட்டாச் பண்ண முடியாது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் இன்னும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பிளாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த இன்னொரு பெரிய வீலை வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன்.
ஏன்னா நம்ம 3 ஐட்டம்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கேப் விட்டு பெரிய மெக்கானிசமான இருக்கிற ஒரு வீலை வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த அட்டாச்மெண்ட்டை வச்சு. ஸோ பாருங்கள், சின்னதாக ஆரம்பிச்சது அப்படியே ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக வந்து நிற்குது. அடுத்து வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரொட்டேஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நடுவில் கொஞ்சம் அந்த இது வந்து டச் ஆகாமல் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சரியாயிடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தள்ளி அட்டாச் பண்ணுறேன், எல்லாமே கரெக்டாக ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து ஒவ்வொரு தடவை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஊஞ்சல் ஒன்று எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஊஞ்சல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கேற்ற 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து இந்த வந்து சேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு 2 ஹோல்ஸ் இருக்குங்களா, அந்த 2 ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி வரும். இதை வந்து நம்ம இன்னொரு ஃபிக்ஸர் கொடுத்துருக்காங்கள்ல ஸ்டாண்ட், அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பைப் மாதிரி இருக்கிறது. ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதை வந்து நம்ம இந்த மெயின் கனெக்ஷனில் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன பாட்டு, இது தனி பார்ட். இதை வந்து ஊஞ்சலுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம இதை வந்து மெக்கானிக்ஸில் ஆட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ப்ளஸ் பண்ணால் போதும், இதை கனெக்ட் ஆகிடும். க்யூட்டாக இருக்குல்ல. அடுத்து வந்து இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்மளோட திங்கிங் தான். ஒவ்வொரு டைம் நம்ம ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், எங்கே வேணால் எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு சின்ன வந்து அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்துட்டு அந்த ஹோல்ஸில் அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சின்ன இதுலேயே போட்டுறேன். இதை போட்டுட்டு அதில் வந்து இந்த இது ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். சுற்றுதுங்களா, க்யூட்டாக இருக்குங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் இதை க்யூட்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க அழகாக டெடி பேரும் மங்கீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குட்டி பேண்டாவை நம்ம இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணலாம். அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணால், இங்கே பாருங்கள் ஒரு பின் மாதிரி இருக்குது பிளாஸ்டிக்லேயே பாட்டமில். ஸோ இங்கே வந்து சேரில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணினா போதும், அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். கொஞ்சம் இது ஜம்ப் ஆகாமல் இருக்கும். இதே நாங்கள் 2 டேஸாக வந்து பார்க்கும்போது டக்குன்னு அதை ஃபைண்ட் பண்ணல. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், இப்போது ஆன் பண்ணும்போது அது எவ்வளோ அழகாக ரொட்டேட் ஆகுதுங்க. இப்போ பாருங்கள், இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து நம்ம இஷ்டத்துக்கு அடுத்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ராட்னோ அட்டாச்மெண்ட். ஸோ இதிலே 3 சேர்ஸ் கொடுத்துருக்காங்க, தனி சேர்ஸு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மேலே இப்படி அதே சேம் பேண்டா வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மெத்தட் தான். சேர்ஸ் அந்த ஊஞ்சல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் அந்த பட்டன் அந்த பின் டைப் மாதிரி இருக்குது. ஸோ 3 சேர்ஸ் அழகாக க்யூட்டாக கட் பண்ணிட்டோமா. ஸோ அழகாக சுற்றுது பாருங்கள். ஸோ இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்கு தான் அந்த குட்டி டாய்ஸ் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டியாக. ஸோ அதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே அந்த பின் ஹோல்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும். 3த்தில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. இப்போ ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ரொட்டேட் ஆகுதுங்களா, செம்மையில்ல, சூப்பராக இருக்கு. ஸோ அடுத்து இந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 3வது லாஸ்ட் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து இந்த சீசா. இந்த சீசா அது இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே ராட்னத்தில் இருந்த அதே செட்டப் ஆஃப் சேர்ஸ் தான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேர்ஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து க்யூட்டாக 2 டாய்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஒரு கையில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இதை அட்டாச் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2 கை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. இதையும் செக் பண்ணியாச்சு. இதுவும் நல்லா சுற்றுது. அடுத்து இதுலேயும் வந்து இந்த டாய்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் ஒரு மங்கி, 2மே மங்கியாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் சுற்றி பார்க்கலாம். கரெக்டாக சுற்றுது. ஸோ இப்போ ஒன்றா பார்த்தோம். இப்போ இதிலே வந்து 3த்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இந்த வீல்ஸ், இங்கே ஒரு வீல்ஸ் இருக்குது, அந்த சைடு ஒரு வீல்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதே வந்து ஏன்னா வந்து இப்போ சீசா சுற்றுதில்ல, சீசாவும் வந்து அந்த ஊஞ்சல் எதாக இருந்தாலும் வந்து இடிக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு லென்த்தில் வந்து நம்ம ரெடி பண்ணோம்.
ஸோ இதுதான் வந்து இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவேன். ஸோ பார்ட்ஸு குட்டி குட்டியாக இருக்குது, கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், பசங்க பேரண்ட்ஸ் கைடன்ஸ் இருக்கணும். அதே டைமில் வந்து பசங்களோட பிரெயின் வந்து இதில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரன் ஆகுதுன்னு. ஸோ இப்போ நம்ம மூணுத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த சைடு வந்து நான் 2 இதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீல்ஸை. ஸோ அந்த குட்டி வீலில் தான் நான் வந்து ராட்டினத்தை அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அட்டாச்மெண்ட்டு பார்ட்ஸை வச்சிடுறேன். ஸோ ராட்டினம் இது செட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அடுத்து வந்து ஊஞ்சல். இது வந்து கீழே ஒரு அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு டேரக்டாக அட்டாச் பண்ணிட்டு இந்த ஊஞ்சல் செட்டப்பையும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம். ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே வந்து ரொட்டேட் ஆகுது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.